ஹாய் கைஸ், இந்த சேனலில் எதை பற்றி பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா இன்ட்ராடேல எப்படி ஒரு ஆப்ஷன் பை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஆல்ரெடி ரொம்ப வீடியோஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகே, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இண்டிசஸ்லேயும் நான் ட்ரேட் பண்ணுறேன்னா, அதாவது ஆப்ஷன் பை பண்ணுறேன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. நான் ட்ரேட் பண்ணுறது ஒன்லி வந்துட்டு நிஃப்டி அண்டு சென்செக்ஸில் மட்டும்தான் நான் வந்துட்டு ட்ரேட் பண்ணுவேன். எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டும் தான் வந்துட்டு வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது. வீக்லி எக்ஸ்பைரி இருக்கிறதுனால தான் நான் இதை வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, எதனால் வீக்லி எக்ஸ்பைரி இருக்கிற இண்டிசஸில் நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா, அதாவது எக்ஸ்பைரி நியரஸ்ட்டாக இருக்கும் பொழுது தான் ட்ரேடருங்களுக்கு வந்துட்டு ஃபியர் உண்டாகும், அதாவது ஒரு பயம் வரும். பயம் வந்ததான், அதாவது நாம் எடுக்கிற டைரெக்ஷனில் மார்க்கெட் போச்சு அப்படின்னா ஆப்ஷன் ப்ரைஸ் அப்படிங்கிறது ஜம்ப் ஆகி வந்துட்டு போகும். ஓகே, ஸோ அதுக்காக தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் நியரஸ்ட்டாக இருக்கிற எக்ஸ்பைரி இண்டிசஸில் மட்டும்தான் ட்ரேட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி எல்லா வீடியோஸுமே வந்துட்டு பாருங்கள், எக்ஸ்பைரி டே அல்லது எக்ஸ்பைரிக்கு முதல் நாள் நான் ட்ரேட் பண்ணுறது மட்டும்தான் இருக்கும். ஓகே, அதே போல் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் வரும், அப்போ வெள்ளிக்கிழமை எக்ஸ்பைரி கிடையாது, ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளோட கிரிட்டீரியா வந்துட்டு மேட்ச் ஆச்சு அப்படின்னா வெள்ளிக்கிழமை ட்ரேட் பண்ணுவோம். அதர்வைஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை ட்ரேடை அவாய்ட் பண்ணிப்போம். ஓகே கைஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சாதாரணமான ட்ரேடரோட மைண்ட் செட் வந்துட்டு எப்படி இருக்குது, பிக் பிளேயர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன வேணால் பேர் வச்சுக்கோங்க, நான் சிம்பிளாக பிக் பிளேயர் அப்படின்னு வச்சுக்கிறேன். அதிகமான கேபிட்டல் வச்சுருக்கோங்க, அவங்களோட மனநிலை எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், இப்போது நாம் எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, மார்க்கெட்டில் அதாவது இந்த மாதிரி வந்துட்டு ஃபார்ம் ஆகிருந்தது அப்படின்னா இது அப் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்ருக்கோம். அதே போல் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு ஃபார்ம் ஆகிருந்தது அப்படின்னா இதை வந்துட்டு நம்ம டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, இதே பிக் பிளேயர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க இப்படி வந்துட்டு இப்படி போகிறதையும் வந்துட்டு அவங்க அப் ட்ரெண்டாக தான் வந்துட்டு கன்சிடர் பண்ணுறாங்க. அதே போல் இப்படி வந்துட்டு இப்படி போகிறதும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப் ட்ரெண்டாக தான் வந்துட்டு கன்சிடர் பண்ணுறாங்க. ஓகே, அதே போல் செல்லிங் சைடும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி, அதாவது மார்க்கெட் ஒன்ஸ் அப் சைடு போயிட்டு மறுபடியும் டவுன் சைடு வந்தால் அதையும் வந்துட்டு அவங்க செல்லிங்காக தான் வந்துட்டு கன்சிடர் பண்ணுறாங்க. அதே போல் இப்படி வந்துட்டு இப்படி மறுபடியும் வந்துட்டு போயிருந்தாலும் இதையும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங்காக தான் வந்துட்டு கன்சிடர் பண்ணுறாங்க. ஆனால் நாம் மட்டும்தான் ஒரே விதமான ட்ரேடிங் செட்டப்பை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இப்போது நாம் இந்த பையிங்கான வியூ மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அடுத்தது செல்லிங்கான வியூ பார்க்கலாம். இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பையிங் வியூ. ஓகே, நல்லா புரியுதுங்களா? மார்க்கெட் வந்துட்டு டாப் சைடு வந்துட்டு ஓப்பன் ஆகுது, ஓப்பன் ஆகிட்டு பாட்டமில் வந்துட்டு வந்துட்டு மறுபடியும் அப் சைடு போகுது. ஓகே, இப்போது நாம் இந்த இடத்துல வந்துட்டு பை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஓகே, இப்போது அல்லது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல, ஓகே, இந்த ரெண்டு ட்ரெண்டு தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்சைடுக்கான ட்ரெண்டு. மற்றபடி இருக்கிறது எல்லாமே வந்துட்டு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. இந்த மாதிரி ஸ்பீடான மொமெண்டம் கொடுக்குற ட்ரெண்டில் நம்ம ட்ரேட் பண்ணால் தான் நம்மளால் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போது நாம் நார்மலாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நாம் வந்துட்டு இந்த ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறோம். அப்போது இந்த இடத்துல பை பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ இவங்க இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்களா அல்லது வெயிட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியறதில்ல. ஓகே, இப்போது இந்த மாதிரி இடங்களை வந்துட்டு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாம் ஒரு இன்ட்ராடே ட்ரேடர் அப்படின்னு வந்துட்டு சொல்ல முடியும். ஓகே, இப்போது இந்த இடத்துல நாம் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணி ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு சில மெத்தட்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளால் வந்துட்டு அந்த ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் வந்துட்டு பண்ண முடியும். அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். அது என்ன ஒரு சில விஷயங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இன்ட்ராடேல மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் எப்படி மொமெண்டம் ஆகுது அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களாலேயே வந்துட்டு ஈஸியாக இதை வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, பிக் பிளேயர் கூட ட்ராவல் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நாம் வந்துட்டு லேர்ன் பண்ணணும். ஓகே, இதை இம்மிடியேட்டாக லேர்ன் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, இப்போது இதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் 30 மினிட்ஸில் மார்க் பண்ணி 3 மினிட்ஸில் ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பேன். ஸோ அப்போல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்துட்டு நான் சொல்லியிருக்கவே மாட்டேன். ஸோ இப்போ ஏன் வந்துட்டு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது செபி வந்துட்டு ரீசெண்டாக ஒரு
டேட்டா கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த டேட்டாவில் நீங்கள் அதில் என்ன பாயிண்ட்டை வந்துட்டு உள்வாங்கிக்கிட்டீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் நான் என்ன பாயிண்ட்டை வந்துட்டு உள்வாங்கிக்கிட்டேன் அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் தான் நான் வந்துட்டு உள்வாங்கியிருக்கேன். ஓகே, இதே போல் தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்பொழுது மார்க்கெட் அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்துட்டு ஒர்க் ஆகிருக்கு. ஓகே, இப்போது நான் செல்லிங்க்கான ஒரு ட்ரெண்டு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். அதாவது வந்துட்டு மார்க்கெட் என்ன ஆகும், டவுன் சைடு வரும், மறுபடியும் அப் சைடு போகும், மறுபடியும் டவுன் சைடு வரும். இதுதான் வந்துட்டு செல்லிங் ட்ரெண்டு. ஓகே, அதே போல் இன்னொரு சினாரியோ என்ன நடக்கலாம், மார்க்கெட் இப்படியே மேலே ஏறிட்டு அப்படியே வந்துட்டு டவுன் சைடு வரலாம். இதுவும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் ட்ரெண்டு தான். இதில் நாம் வந்துட்டு ஒரு பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல போய் பை பண்ணிகிட்ருப்போம். ஆனால் மார்க்கெட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடு வரும். ஓகே, அதே போல் இந்த ட்ரேடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதை பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் இங்கே போய் என்ட்ரி ஆகும். அப்போது இங்கே வந்துட்டு செல் பண்ணவங்க யார், இதை தான் நான் கேட்குறேன். இதை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணுறது தான் நம்மளோட வேலையாக இருக்கணும். இந்த 2 பாயிண்ட், அதாவது இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டையும் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் இந்த மார்க்கெட்டில் வந்துட்டு சர்வே பண்ணுறது ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். ஓகே, நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிக்கிறேன். இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் 14ஆம் தேதி ஜூலை 14 சென்செக்ஸ் சார்ட்டில் வந்துட்டு இந்த இது வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இதில் மார்க்கெட் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஒரு டவுன் ட்ரெண்ட் வருது, மறுபடியும் கொஞ்சம் அப் ட்ரெண்டு, மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடு வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு போகுது. ஓகே, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த பாயிண்ட்டை வந்துட்டு கேப்சர் பண்ணணும், இதை தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட 30 மினிட்ஸ் கேண்டல்ஸ்லாம் வந்துட்டு மார்க் பண்ணதெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு எதுவுமே கிடையாது. ஆனால் மார்க்கெட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்துட்டு ரிவர்சல் ஆகிருக்கு. ஸோ இதை தான் நான் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறேன். இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக வந்துட்டு ஐடென்டிஃபை வந்துட்டு பண்ண முடியும். ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சது மாதிரியும் இருக்கும், புரியாத மாதிரியும் இருக்கும். ஆனால் நீங்கள் டெய்லி லைவ் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா மார்க்கெட் இந்த மாதிரி தான் வந்துட்டு எப்போயுமே வந்துட்டு பர்ஃபெக்டாக வந்துட்டு ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.